குட் மார்னிங் சார். இங்க இருந்து என்ட்ரன்ஸ் அப்படிதானே? ஆமா சார். இதுல இருந்து என்ட்ரன்ஸ் ஆரம்பிச்சு அந்த தெரு வரைக்கும் வீடு இருக்குது. அது ஃபுல்லாமே ஹோம் தான். லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாம் வந்தாச்சுல? இல்ல சார், வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க திடீர்னு விசிட்டிங் வந்ததனால இன்ஃபார்ம் பண்ண முடியல சார். சாரி சார். ஓகே. டீடைல் பூரா ஹோம்ல வச்சிருப்பீங்களா இல்ல தனியா ஆபீஸா? இல்ல சார், நாங்க தனியாலாம் ஆபீஸ் வைக்கல. ஹோம்ல தான் எல்லாம் வச்சிருக்கோம். வந்து பாருங்க. குட் மார்னிங் சார். நீங்க எந்த ஸ்டேஷன்? இந்த ஊர் தான் சார். குட் மார்னிங் சார். நீங்க உள்ள சர்ச் பண்ணலாம். சார் ஒரு நிமிஷம். இத்தனை பேர் வந்து சர்ச் பண்ற அளவுக்கு என் ஹோம்ல என்ன சார் இருக்குது? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க வேலை பார்க்கறதுக்கு எந்த தடையும் பண்ணாதீங்க. நாங்க சர்ச் பண்ணனும். உங்களை சர்ச் பண்ண வேண்டாம் நான் சொல்லல. ஆனா அந்த அளவுக்கு அவசியம் என்னன்னு கேக்குறேன். அது சர்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். தாராளமா சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்க கண்டினியூ பண்ணலாம். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இது பார்த்தா ஹோம் மாதிரி தெரியலையே. இது எங்களுடைய கனவு இல்ல. இத பிரோஜனமா பயன்படுத்தணும் முதியோர் இல்லமும் அனாதை ஆசிரமும் ஆக்கியிருக்கோம். நாங்க இதை எந்த செஞ்சும் பண்ணல. நாங்க இருந்த வீட்டை அப்படியே மாத்தி வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஓகே ஓகே. இங்க மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த ஹோம்ல ஒரு 20 பெண்கள் இருக்காங்க. பக்கத்துல இன்னொரு பழைய வீடு இருக்கு. அதுல ஒரு 8 ஆண்கள் இருக்காங்க சார். அவங்கள பத்தின விவரம் தெரியாது. தெரியாதுன்னா? அவங்கள பத்தின விவரம் தெரியாதனால தான் சார் எங்ககிட்ட இருக்காங்க. சார் அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, குடும்பத்தால ஒதுக்கப்பட்டவங்க, இப்பேற்பட்டவங்கள தான் சார் நாங்க ஆதரிச்சிட்டு இருக்கோம். ஓ சரி சரி சரி. அப்புறம் ஸ்கூலு? அது எங்க வருமானத்துக்காக தான் சார் நாங்க நடத்திட்டு இருக்கோம். வருமானம்னா? அதுல பிரைமரி ஸ்கூல் வச்சு நடத்துறோம். கொஞ்சம் ஃபீஸ் வரும். அத வச்சு தான் இத ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். பக்கத்துலயே தான் இருக்குது. வாங்க தாராளமா போய் செக் பண்ணுங்க. ஃபீஸ்னா என்ன மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்க? பணம் மெயினான குறிக்கோள் கிடையாது. ஆனா எங்களுக்கு அதை விட்டு இந்த முதியோர்களை காப்பாத்துறதுக்கு வேற வழி கிடையாது. அதனால நார்மலா ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கோம். அத ரன் பண்றது என் பேத்தி. அவங்க குவாலிஃபிகேஷன்? ஸ்கூல்ல ரன் பண்ற அளவுக்கு படிச்சிருக்கா. முதியோர்கள் படுக்கிறதுக்கு பெட் அந்த மாதிரிலாம் நாங்க எப்படி பயன்படுத்திட்டு இருந்தோமோ அப்படியே வச்சுட்டு தான் சார் போனோம். வந்து பாருங்க, பார்த்தா தானே தெரியும். இது ரொம்ப முடியாதவங்களுக்காக இப்படிப்பட்ட ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நம்ம நார்மலா இருக்கிறவங்களுக்கு இரும்பு கட்லே. இது எல்லாமே உங்க சொந்த வருமானத்தை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதான் எல்லா டீடைலும் உங்க கையில நாங்க ஒப்படைச்சிட்டோமே. செக் பண்ணி பாருங்க. நீங்க வச்சிருக்கீங்க இந்த ஹோம், இந்த இடம்லாம் யார் பேர்ல இருக்குது? என்னோட 3 மருமக பேர்ல இருக்குது சார். அவங்க கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அங்க போயிருப்பாங்க. ஓகே. அப்ப இத நிர்வாகம் பண்ணது ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே? ஆமா சார். ஹோம் வைக்கணும்னு ஆசைப்பட்ட நீங்க, முதியோர்களை பராமரிக்கணும்னு ஆசைப்பட்ட நீங்க தானே அவங்கள பராமரிச்சிருக்கணும். எதுக்கு ஆள வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? பணம் என்ன மத்தியா சார் தாய்க்குது? என்ன சார் இவங்க ஹோம பாத்துக்கிட்டா வருமானம் எப்படி சார் வர முடியும்? வெளியில போய் உழைச்சாதானே சார் இதை கவனிக்க முடியும். எல்லாரும் வெளியில வேலை பார்க்காங்க சார். இத ஆள வச்சுதான் பார்க்க முடியும். ஓகே ஓகே. நல்ல கேள்வி கேக்குறீங்க சார். இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணது யார் சார்? அது உங்களுக்கு தேவையில்லாதது. தேவைப்படும் சார். பாட்டி இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணது யார் பாட்டி? தெரியலடா. டிவி எல்லா பக்கமும் நியூஸ் வந்துட்டு இருக்கு. யார் கொடுத்தா மட்டும் தெரியட்டும். அதுக்கப்புறம் இருக்குது. இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா உதவி செய்யறது என்னமே வராம போயிரும் சார். சார் வந்து நீங்க யாராவது ஒருத்தர் வந்து பாத்துக்கலாம். இப்படி போலீஸ் பட்டாளத்தை கூட்டு வந்திருக்கீங்க. இது எங்க டூட்டி, நாங்க பாத்துதான் ஆகணும். ஆனா இது எங்களுக்கு அவமானம் தானே சார்? நீங்க நேர்மையா இருந்தா என்ன அவமானம் சார்? அவமானப்பட்ட மாதிரி வந்துகிட்டு என்ன சார் பேசுறீங்க? சரி விடுடா தருண். சார் இந்த குடும்பத்தோட நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க சார். ஓ சார் சொல்ல போனா எல்லாருமே இந்த டிபார்ட்மெண்ட் தான் இருக்காங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார். இந்த மாதிரி புகார் வந்தது, நாங்க செக் பண்ண வந்திருக்கோம். அவ்வளவுதான். சரி ஸ்கூல் எங்க இருக்குது? பின்னாடி தான் இருக்குது. ஸ்கூலுக்குள்ள எடுத்து போறீங்க? ஏய் தருண், அடி ஸ்கூலுக்குள்ள யாரும் போக கூடாது. ஏன் சார்? சார் அங்க என்ன சார் இருக்க போகுது? அதை நாங்க செக் பண்ணிக்கிட்டோம். இங்கேயும் செக் பண்ணீங்க, ஒண்ணுமே உங்களுக்கு கிடைக்கலையே. நாங்க ஸ்கூலையும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டா மேடம் எதுனா சொல்ல முடியும். தாராளமா பாருங்க. ஸ்கூலுக்கும் ஐயோ 2 உயர் அதிகாரிகளை வர சொல்லுங்க. நீங்க 2 பேர் கிளம்பலாம். ஓகே சார். சார் இப்ப பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள போனா சரியா இருக்குமா சார்? நான் 2 அதிகாரிகளை வர சொன்னேன். என்னாச்சு? வந்துட்டு இருக்காங்க சார். சார் லஞ்ச் டைம் வச்சுக்கலாமே? இல்ல நான் இன்னொரு டியூட்டி போண்டி இருக்கு. இத முடிச்சிடலாம். இந்த ஸ்கூல்ல நிர்வாகம் பண்றவங்க வர சொல்லுங்க. ஏமா ஸ்டாஃப் ரூம்ல ஆதிரா இருப்பா, வர சொல்லுங்கம்மா. பாட்டி ஸ்கூல்ல யார் படி செக் பண்ண சொல்றீங்க? ஏன்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐயோ ஆதிராக்கு எது கெட்ட பேர் வந்துட கூடாது. உன்னை பார்க்க பூவெல்லாம் கையெழுத்து கேட்டு நிற்கும் கம்பன் செல்லி சேர்ந்துதான் கவிதை எழுதியது. எந்த முன்பு வந்துதான் பெண்ணாய் நிற்கிறது. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் 2 கண்ணா. ஒவ்வொன்றும் காவியம் ஒரு 3ஆம் பிறையை சுற்றி தங்க சரிகை நெய்த நெற்றி பனிப்பூக்கள் தேத வைத்தால் அடி உனக்கே என்றும் வெற்றி. பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது. உன்னை எழுதும் போதுதான் ஒளிகள் இனிக்கிறது. தருணே படி
இங்க வா. பாட்டி இவங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து கிளப்புங்க பாட்டி. இல்லடா, செக் பண்ணிட்டு போட்டோம். அதிரா, எல்லா டாக்குமெண்ட் இருக்காமா? எல்லா டாக்குமெண்ட் இருக்கு பாட்டி. நீங்க எத்தனை வருஷமா இந்த ஸ்கூல்ல வேலை பாக்குறீங்க? 1.5 year வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். உங்க குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்லாம் அமெரிக்கால இருக்கு சார். எடுத்துக்கலாம், கம்ப்யூட்டர்ல தான் சார் இருக்கு, எடுத்துக்கலாம். ஓகே 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 சரி, ஸ்கூல் எல்லாம் நாங்க பார்க்கணும், கூட வாங்க. அவங்க இருக்கு சார், அவங்க கிளாஸ் எடுக்கட்டும். தரணே, இவன் எதுக்கு எப்ப பார்த்தாலும் முந்தி கட்ட மாதிரியே முந்திக்கிட்டு இருக்கான்? இது அந்த காமெடி பீஸா? என்ன சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி நிக்கிற? ஐயோ ஐயோ, சாரி மே, இவன் கண்ணிலே படக்கூடாதுன்னு சொன்னாரே. இப்ப சார் இங்க தான வந்துட்டு இருக்காரு. ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது பண்ணணுமே. எம்மா, ஆதிரா வாமா, உள்ள ஃபைல் எல்லாம் எடுத்தாமா? நான் எடுத்து கொடுக்கேன். அட்ட முந்திரி கட்ட, ஏன் நம்ம தெரியாம இவன் வேற. இவன் ஏதோ ஒண்ணு பண்றான். ஆதிரா, நீ சீக்கிரம் உள்ள வாமா. ஆதிரா போமா. சரிங்க பாட்டி. தாயே, அன்னைக்கு பார்த்தனே, அது நீதானா? வாங்க மேடம். போதுமா, உலகமாக நடிப்பா இருக்குது, வா. ஐயோ எனக்கு முடியாது. இப்ப இத சரி பண்ணிட்டு இருந்தா எனக்கு மத்த கிளையண்ட் எல்லாம் போயிடுவாங்க. சார் அப்படி சொல்லாதீங்க சார். நம்மளுக்குள்ள எவ்வளவு வரசல் எல்லாம் பாத்துறோம் சார். நீங்க இப்படி சொல்லலாமா சார்? இல்லம்மா, புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப சிக்கல்ல இருக்குது. இந்த சிக்கல் எடுக்கிறதுக்கு உங்களால தான் முடியும் சார். நீங்க பேசியே கவுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த திருப்பி உங்க கேஸ் எனக்கு எடுக்க முடியாது. எனக்கு ஏகப்பட்டது பெண்டிங்ல இருக்குது. சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அதான் படிப்பறிவு இல்லைன்னு தெரியுதுல, வேற எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலைலாம்? சார், படிக்காம இருந்தது எங்க தப்புதான் சார். அதுக்காக இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா என்ன? எங்க கனவு சார். சார் சார், இதுல என்ன பண்ணு மட்டும் சொல்லுங்க சார், நான் பண்ணிக்கிடுறேன். இதுக்கு இன்னொரு கேஸ் பதிவு பண்ணணும். அது ஏகப்பட்ட சிக்கல், முடியாது, விட்டுருங்க. சார் சார் ப்ளீஸ் சார். படிச்சா அறிவு இருந்திருக்கும். படிப்பு இல்லைன்னா எதுக்கு நீங்க இதை பண்றீங்க? போங்க வேண்டாம். சார், நீங்க சொல்றது 100% உண்மைதான் சார். படிப்பு அறிவு ரொம்ப முக்கியம் தான். இந்த படிக்காம போனது என் தலைமுறையோட முடிஞ்சிரும் சார். ஆனா என் சந்ததி அப்படி இல்ல சார், நல்லா படிக்க வச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, என் குடும்பத்துல புதுசா வர எல்லாருமே படிக்கவங்கள பார்த்துதான் சார் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். படிப்போட முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும். படிக்காம போனது எங்க தப்பு இல்ல சார், காலம் செஞ்சு சரி. ஏதோ நாங்க அறிவில்லாம பண்ணிட்டோம். படிப்பு இல்லாதனால இந்த விவரம் தெரியல. இத ஒண்ணு சரி பண்ணி கொடுத்துருங்க சார். இதே உங்களுக்கு வேலையா போச்சுது. ஏதோ தெரிஞ்சவங்கனால திரும்ப திரும்ப உங்க கேஸ நான் எடுக்க வேண்டியிருக்கு. சார், நாங்க கூட வேணாலும் தந்ததே சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். பாவம், இப்பதான் 2வது கம்பெனி ஆரம்பிச்சால, இவ்வளவு வில்லங்க இருக்குன்னு தெரிஞ்சா ரொம்ப நொந்து போயிருவாள்வ. அவளுக்கு தெரியண்டா என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதை நான் பாத்துக்கிடுறேன். இத கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருங்க சார். சரி சரி, வச்சுட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பாருங்க, கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? பரவாயில்ல சார், நான் செலவு நான் ஏத்துக்கிறேன் சார். என்னைக்குள்ள ரெடி பண்ணணும்? ரைடுக்கு இன்னைக்கு 2 நாளா வருவாங்களாம், அதுக்குள்ள சரி பண்ணணும் சார். யாரு உங்க கம்பெனி மேலாம் கேஸ் கொடுத்துருக்காது? தெரியல சார், நாங்களே கஷ்டப்பட்டு முன்னேறிக்கிட்டு வரோம். இந்த வருமானத்தை வச்சுதான் அந்த ஹோம நடத்திக்கிட்டு இருக்கோம். அது யாருக்கு பிடிக்கலையே என்னமோ தெரியல, கேஸ் கொடுத்துருக்காங்க சார். இப்ப மட்டும் இந்த பத்திரத்துல இவ்வளவு வில்லங்க இருக்குன்னு தெரிஞ்சா என் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆபத்து சார். பேப்பர் டிவின்னு வந்துடும், பார்த்து செய்யுங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுங்க சார். நீங்க படிக்கட்டால ரொம்ப புத்திசாலித்தமா நடந்துக்கிட்டீங்களே, எப்படி இல்ல கோட்டை விட்டீங்க? என்கிட்ட பத்திரத்தை போட்டுட்டு 10 வேட்டை செக் பண்ணுவீங்க. சாரி சார். இல்ல அது உங்க புத்திசாலித்தனத்தை காட்டுச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி போய் ஏமாந்தீங்க? இந்த பத்திரம் போடும்போது நான் கூட போகல சார். ரேஸுக்கு எடுத்திருக்கேன்னு சொன்னால பத்திரம் போட போறேன்னு என்கிட்ட சொல்லல பார்த்துட்டாங்க. ஓ அப்படியா? சரி சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிட்டேன். சார் சார் கொஞ்சம் சீக்கிரம் சார். சரி, நான் சாயங்காலத்துக்குள்ள உங்களுக்கு பார்த்து சொல்றேன். முடிச்சிருங்க சார், பணம் எவ்வளவுனாலும் பரவாயில்ல சார். அதான் நீங்க தாராளமா பண்ணுவீங்களே, பாத்துக்கலாம். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். நல்ல சாமத்தியக்கார ஆளு. சரி, 2 கேஸ பாக்கிறதுக்கு இந்த ஒரு கேஸ பாத்துட்டு போயிடலாம். நல்லா தருவாங்க. சரி, போயில பாப்போம். டேய், நீ என்ன வீட்டுக்கு போறியாடா? ஆஹா, இல்ல பாட்டி, நான் போகல. அதானே, நீ எப்படி போவ? பாட்டி, எதுக்கு பாட்டி ஸ்கூல்ல எல்லாம் ரைட் பண்றாங்க? யார கேஸ் கொடுத்துருக்காங்கடா, விடு. சரி, நீ நம்ம கம்பெனிக்கு போ, நேரம் ஆயிட்டு. இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் போறேன். உன்ன என்னத்த சொல்லனே எனக்கு தெரியல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பாட்டி, இவன் எதுக்கு பாட்டி இங்க வந்திருக்கான்? டேய், டியூட்டிக்கு வந்திருக்கான்டா, சும்மா இரு. ஐயோ, ஆதிரா உள்ள இருக்காளே. ஐயோ, ஆதிரா வந்துடக்கூடாது, ஆதிரா வரக்கூடாது. நான் பாட்டி, நான் போய் ஃபைல் எடுத்துறேன். என்ன ஒரு நிமிஷம். என்ன சார், நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்க தான் நிக்கணும். ஃபைல் தானே உங்களுக்கு, நான் எடுத்து வரேன். நீங்க போக கூடாது, இங்க நில்லுங்க. எங்க ஸ்கூல் தானே, நீங்க ஆரம்பத்துல என் கூட இருக்கீங்க. நீங்க போய் சிக்னல் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து நில்லுங்க. வாடா சார். டியூட்டிக்கு தான் வந்திருக்கீங்க, டியூட்டியை பாருங்க.
அதான் சார் சொல்றாங்கல்ல, அங்க போய் நில்லுங்க. போட்டு ஏன் டூட்டிக்கு வேற ஆளே இல்லையா? ஏன்டா ஏன் இருடா, உனக்கு வச்சிருக்கேன். நீ என்கிட்ட சிக்கல அன்னைக்கு இருக்குமோன்னு என்கிட்ட ஆட்டம் போடுற. இரு, முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போடுறேன். ரொம்ப வாலாட்டுறானே இவன். ஏய், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. இவன் என்ன ரொம்ப வாலாட்டுறான்? ரவுடியா இருப்பானோ? ஆளை பார்த்தா ரவுடி மாதிரி தெரியலையே. இல்ல இதான் ரவுடிக்கு நம்மளோட தொடர்புல இருக்குமானோ? நம்மள கண்டு மோதுறானா? இவன் பேக்ரவுண்ட் விசாரிக்கணுமே. டேய் இங்க வா. என்ன டேயா? வாங்க வா. போட்டு நீ உன் கோத்த குறைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டூட்டிக்கு வந்திருக்கான். சார், இந்த ஸ்கூல்ல என்ன சார் சர்ச்சிங் பண்ணிட்டு இருக்கீங்க? கம்ப்ளைண்ட் வந்தது அதான். இந்த ஸ்கூல்ல பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் மாதிரியா சார் இருக்குது? இது உங்களுக்கு வீண் வேலை நினைக்கிறேன். இந்த ஸ்கூலை பத்தி அப்படி எந்த இதுவுமே இல்ல சார். நானும் விசாரிச்சுட்டேன். யாரோ தேவையில்லாம உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கூலு இந்த ஹோம் பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் இங்க ஜாயின் பண்ண உடனே எல்லாம் விசாரிச்சுட்டேன். ஓ நைஸ். இன்னொன்னு இது என் ஃப்ரெண்டோட ஹோம் தான் சார். நல்லா தெரியும் எனக்கு. இங்க தேவையில்லாம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம டூட்டி விட்டு கிளம்பலாம். பாத்து ஹோம்ல எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. இது தேவையில்லாத வேலை யாரோ பாத்துருக்காங்க. சரி அப்ப நம்ம கிளம்பலாம். ஓகே சார், அப்ப நான் கிளம்பலாமா சார்? எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். ஒரு சின்ன சிக்னேச்சர் மட்டும் போடணும், போட்டுட்டு கிளம்புங்க. அர்ஜென்ட் மீட்டிங் சார், அதான். ஓகே மேடம், அந்த ஃபைலை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் சிக்னேச்சர் போட்டு கிளம்பிடுவேன். ஓகே. அம்மா ஆதிரா. பாட்டி, டேய், நான் போய் பையில எடுத்துட்டு வரேன். நீங்க அங்க போக கூடாது, நீங்க இங்கதான் நிக்கணும். சரி, ஐயோ, கம்ப்ளைண்ட் கொடுத்த மட்டும் என் கையில சீட் போட்டோம். அவனை தாராக்கிடுறேன். ஐயோ பாட்டி, என்னம்மா ஃபைலுங்க? மேடம் எடுத்துட்டு வராங்க. பாக்குறேனே. ஐயோ பாக்குறேனே. சார், நான் சிக்னேச்சர் போட்டுட்டு கிளம்புறேன். அத செய், கிளம்பு. அதிரா, இந்த சைடு வா. இவன் ஏன் ஒரு மாதிரி நிக்கிறான்? சார், என்னங்க சார்? சாட்டை கொடுங்க, கையெழுத்து போட்டு கிளம்பிட்டோம். ஏமா நீயும் கையெழுத்து போட வேண்டியது வரும். போடுமா. என்ன ஆதிரா இருக்க போடலாம்? மேடம், இவர் என்ன வேலை பார்க்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. டேய் தருண், ஸ்கூல் இன்வைட் அவதானே? அவதான் கையெழுத்து போடணும். அத்தி சார் கண்ணிலே படக்கூடாது சொன்னாரு. பக்கத்தே நிக்கல. ஆதிரா, அந்த கையெழுத்து போடுமா. பாட்டி, கையெழுத்து போடு. அந்த ஃபைல தள்ளி கொண்டாங்க. உண்மையிலே ஆதிரா தானே? ஐயே, நீங்க வேற. எங்க பாட்டியை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஓ, அதுக்குதான் அம்மையார் அடக்கொடுக்காம நின்னுட்டு இருக்கியோ? எஸ், சாயங்காலம் டீட்டெயில வாங்க வருவேன். அப்ப சீர்வத்தை பாருங்க. தாயே, சார் கண்ணுல பட்டாத. அவர் செம காண்டல இருக்காரு. உன்ன அவர் கண்ணிலே படக்கூடாதுன்னு எனக்கு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்காரு. எதுக்கு? நீ பார்த்த வேலை அப்படி. நீ அந்த மீனா பார்த்த பார்வையா? இந்த சார் அப்படி சொன்னாரா? சத்தியமா இனிமேல் இந்த பொண்ணு என் கண்ணிலே படக்கூடாது. பார்த்தா உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அச்சச்சோ, என்னால உங்களுக்கு வேலை போயிருமா என்ன? எதுக்கு நீ போய் கேட்க? பார்க்க போறேன். வேண்டாம் விட்டு. அப்பப்ப நான் உன்கிட்ட வளர்ந்தேன் பத்தியா? அப்ப எல்லா டீட்டெயிலும் எனக்கு தரணும். அத எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டியா? பக்கத்து ஸ்டேஷன்ல தர மாட்டேங்காங்களே. அதுக்கு சாரி, என்ன பார்க்க கூடாது அப்படிதானே? வேண்டாண்டி. ஆதிரா, கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். சார், எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு. சீக்கிரம் அந்த கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுங்க. சார், சீக்கிரம் ஃபைல கொடுங்க சார். என்ன கையெழுத்து போடு நீ. ஆதிரா, சீக்கிரம் கையெழுத்து போட்டு சார் கூட நம்ம டூட்டிக்கு பண்ணுவோம்ல. போட்டுட்டா பாட்டி. சார், இந்தாங்க சார். கொண்டாங்க. இந்த தானே சார் இருக்குது. இந்தாங்க சார். தாங்க. காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும், அதில் உருவம் இல்லை. காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுமே, சொல்ல வார்த்தை இல்லை. ஃபைல கொடுங்க, நான் கிளம்பணும். என்னாச்சு இந்த சாருக்கு? என்ன என்கிட்ட கூட சொல்லாம போய்கிட்டு இருக்காரு? சாருக்கு என்னாச்சு? என்ன பார்த்து பயப்படுறான். அந்த பயம் இருக்கட்டும். ஐயோ ஐயோ. அன்பே